அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். உடற்பயிற்சி முக்கியமா, தவம் தியானம் முக்கியமா என்ற கேள்வி யோகத்தில் புதிதாக இருக்கின்ற அன்பர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே யோகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கும் தோன்றும். ஏன் முதலிலேயே தீட்சை கொடுத்து தவம் செய்ய பழக்கிவிடலாமே, அது போதாதா என்று கேட்கவும் தோன்றுமில்லையா? ஆனால் அப்படி உடனடியாக நமக்கு தருவது இல்லை. காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாமா? அந்த காலத்தில் இந்த யோக முறையே மிகவும் கடினமாக இருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம்தானே? இப்போதும் கூட சில தவ மையங்களில் தொடர்கிறது. ஆனால் வேதாத்ரியம் மிக எளிமையானது. ஒரு சிலருக்கு இதில் மாற்றுக் கருத்து உண்டு. எனினும் வேதாத்ரியத்தில் பயணிக்கும் நாம் உண்மை என்ன என்று அறிவோம்தானே? சரி, உடற்பயிற்சி முக்கியமா, தவம் தியானம் முக்கியமா என்ற கேள்வியை ஆராய்ந்தால் இந்த இரண்டும் பிரிக்க முடியாததாகவும் உள்ளது, இரண்டும் தேவையானதாகவும் உள்ளது. ஒன்றை ஒன்று பிரிக்கவும் வழியில்லைதான். ஏனென்றால் நமக்கு உடற்பயிற்சியும் நன்மை தரும், தவம் தியானமும் நன்மை தரும். ஆனால் தவம் தியானத்திற்கு முன்பாக உடற்பயிற்சி என்பதுதான் கட்டாயமானது. ஏன் இப்படி உடற்பயிற்சி என்பது கட்டாயமாகவும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த தவம் தியானம் என்பதை இந்த உடலைக் கொண்டுதானே செய்திட வேண்டும். மனம் மட்டும் ஒத்துழைத்து உடல் ஒத்துழைக்காமல் இருந்தால் எப்படி நாம் தவம் தியானம் செய்ய முடியும்? 5 நிமிடம் கூட அமர்ந்த நிலையில் அதை செய்ய முடியாமல் போய்விடுமே. உண்மைதானே? இதை நீங்கள் இப்போதும் கூட உணர்ந்திட முடியும். உடற்பயிற்சி செய்யாத நாட்களில் அதிக நேரம் தவம் செய்ய முடிகிறதா? இல்லைதானே? இதை அந்த கால சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அக்காலத்தில் குண்டலினி என்ற உயிராற்றல் சக்தியை எழுப்புவதும் அதை ஒவ்வொரு சக்கரமாக உயர்த்தி ஆக்கினை என்ற சக்கரத்திற்கு கொண்டு வரவும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாகும். சிலருக்கு அதற்கு மேலும் ஆகலாம். இந்த நிலையில் உடலில் நோய் தாக்கம், வலி, பிரச்சனை, தொந்தரவு இப்படி எதுவும் நேராமல் இருக்க வேண்டுமே. அதற்காகவே உடற்பயிற்சியை சித்தர்கள் வடிவமைத்தார்கள். கூடவே தற்காப்பு கலைகளையும் உருவாக்கினார்கள். எதற்காக? அதற்கும் காரணங்கள் இருந்தன. காட்டில் உலாவும் கொடிய விலங்குகள், வழிப்பறி திருடர்கள் வசம் சிக்கிடாமல் தங்களை காத்துக்கொள்ள அந்த தற்காப்பு கலை உதவியது. அதுவேதான் பிறகு வெவ்வேறு பெயர்களில் உலகில் பரவலாயின. அந்த வகையில்தான் உடற்பயிற்சியும் ஆசனங்களும் நமக்கு கிடைத்தன. இதை முழுமையாக தன் வாழ்க்கை அனுபவத்தால் அறிந்து கொண்ட வேதாத்ரி மகரிஷியும் தன்னுடைய மருத்துவ அனுபவத்தாலும் அக்கால இக்கால மக்களின் வாழ்க்கை போக்கையும் உடல் நிலையையும் மனநிலையையும் கருத்தில் கொண்டுதான் உடற்பயிற்சியை திருத்தி அமைத்து எளிய முறை உடற்பயிற்சியாக நமக்கு தந்திருக்கிறார். நோய் வராமல் காக்கவும் வந்த நோய் தீர்க்கவும் உதவுகிறது. முக்கியமாக உடல், மனம், உயிர் ஆகிய மூன்றும் ஒன்று கொண்டு இணைந்து செயல்பட உதவுகிறது. உடலுக்குள்ளாக ஓடும் வாதம், பித்தம், கபம் எனும் காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகியன சீராக குறை நிறைகளை சரி செய்து இயற்கையின் போக்கில் செயல்படவும் உதவுகிறது. உடல் செல்களை காக்கிறது, வளப்படுத்துகிறது. உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் உற்சாகம் தருகிறது. தவம் தியானம் செய்வதற்கான உறுதி, திடம் தருகிறது. இதனால்தான் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியமாகிறது. இதில் மாற்றுக் கருத்தில்லை. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.